முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் விரைவில் விரிவாக்கம். தாயுமானவர் திட்டம் நிறுத்தப்படாது எனவும் உணவுத்துறை அறிவிப்பு. தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பான ஆய்வுக் கூட்டம். வெளிப்படைத்தன்மையோடு ஒப்பந்தங்கள் கோருவது, புதிய டெண்டர்களின் விதிமுறைகள் குறித்து துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அத்தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் சந்திப்பு. இடைத்தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. செங்கல்பட்டு, வேலூர் உள்ளிட்ட 5 மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் படுதோல்வி, உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது, கட்சியை பலப்படுத்துவது குறித்து ஆய்வு. முப்பது நாட்களில் ஆட்சி கவிழும் என எந்த தைரியத்தில் சொன்னார் மு.க. ஸ்டாலின்? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிப்பதால் அப்படி சொன்னாரா என்றும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் சரமாரி கேள்வி. எந்த தைரியத்தில் ஸ்டாலின் அவர்கள் 30 நாட்கள் தான் இந்த அரசு இருக்கும் எந்த தைரியத்தில் சொன்னார்? அதான் நாங்க ஒண்ணு கேட்கிறோம். 30 நாட்கள்ல கடந்த 40 நாள் தேர்தல் முடிஞ்சு இந்த அரசு பொறுப்பேற்று 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள்ல இந்த எந்த தைரியத்தில் சொல்றார் ஸ்டாலின்? குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தான் முயற்சிப்பதாகவும் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. இதை நாங்க தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்ப நீங்க குதிரை பேரம் சொன்னா நாங்க எந்த பேரத்திலும் இதுவரை யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இதுவரைக்கும் திமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும், திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும், அவருடைய தலைவர் ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி டைரக்ஷன் போயிட்டு இந்த அனைத்து குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஆதாரத்துடன் இன்று பலர் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. ஆளுநருக்கான வேலையை மட்டுமே அருளேகர் பார்க்க வேண்டும். நிர்வாக ரீதியாக ஆய்வு செய்ய அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் காட்டம். ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்தால் போதும். ஆளுநருக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கு, அதுக்கு அந்த வேலைகளை மட்டும் அவர் தலையிட்டால் போதும். தூர்வார வைகையில போறேன்னு எப்படி போவார்? அவர் யாருக்காவது கான்ட்ராக்டுக்கு விடுவாரா? இல்ல அவரு போய் யாரையாவது போய் ஒரு 10 லாரி எடுத்துட்டு போய் தூர்வாரத்து போவாரா? ஆளுநர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் அவர் செய்தால் போதும். சும்மா தேவையில்லாமல் குழப்பம் விளைவிக்கும் எந்த வேலையும் ஆளுநர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசு தேவையான நடவடிக்கைகளை எல்லா விதத்திலும் ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீது காவல்துறை பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் பொறுப்பு ஆளுநர் அருளேகர் ஆய்வு நடத்தியதற்கு அமைச்சர் வன்னியரசு கண்டனம். பொறுப்பு ஆளுநருக்கு பொறுப்பு இருக்க வேண்டாமா எனவும் சரமாரி கேள்வி. முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து திமுகவினர் போராட்டம். திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன எனவும் கேள்வி. சீர்கேட்டிற்கும் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க காட்டாத வேகத்தை
எதிர்க்கட்சி எம்எல்ஏவை கைது செய்வதில் சோஃபா மாடல் அரசு காட்டியிருப்பதாக உதயநிதி காட்டம். அடக்குமுறைகளுக்கெல்லாம் ஒருபோதும் அடிபணியாது திமுக என கனிமொழி எக்ஸ் பதிவு. இரு பிரிவினரிடையேயான மோதலில் கோயிலை மூடுவது என்பது சூழலை சமாளிக்க முடியாத அரசு அதிகாரிகளின் நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடன் சந்திப்பு. தாவேக அரசை ஆதரித்து வாக்களித்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்ததாக தகவல். அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். தொண்டர்கள் அழிந்தால் கூட நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டுமென நினைப்பது தலைவருக்கு அழகல்ல என விமர்சனம். திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிவு செய்து சமரச போக்கில் போனதிலிருந்து அதிமுக தனது அடையாளத்தை இழந்து விட்டதாக வைகை செல்வன் விமர்சனம். மரணத்தை விட கொடியது புறக்கணிப்பு என்பதை நான் இப்போது உணர்ந்து விட்டேன் என்றும் உருக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு உடனடியாக ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்குக தமிழ்நாடு டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேகதாதுவில் அணை கட்டி தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை நிறுத்தி இனப்படுகொலை செய்ய கர்நாடக அரசு முயற்சிப்பதாக அன்புமணி ஆவேசம். மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் எனவும் வேதனை. இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் லஞ்சம் வாங்கினால் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. தனது தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு தகுந்த ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் தனக்கு அரசு வழக்கறிஞர் பொறுப்பு வழங்க மறுப்பதாக தாவேகா வழக்கறிஞர் அணி பெண் நிர்வாகி குற்றச்சாட்டு. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு செய்ததாக விழுப்புரம் தாவேகா மாவட்ட செயலாளர் குஷிமோகன் மீது பெண் நிர்வாகி கண்ணீர் மல்க புகார். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே அரசு சமூக நல விடுதியில் தங்கியிருந்த 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் திடீர் மாயம். தங்களுக்கு உரிய தகவல் அளிக்கவில்லை என கூறி விடுதி காப்பாளர் மீது மாணவனின் பெற்றோர் போலீசில் புகார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்த விவகாரம். இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு வெளியேற்றம் பணி நாளை தொடக்கம். தொழிற்சாலையை சுற்றி 500 மீட்டர் தூரம் வரை போக்குவரத்து செல்ல தடை விதிப்பு. அமோனியா வெளியேற்ற பணியின் போது பொதுமக்கள் திரள வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் கவிதா எச்சரிக்கை. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இலங்கை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட நபருக்கு தண்டனை குறைக்கப்பட்ட விவகாரம். குற்றம் சாட்டப்பட்ட நபரின் மகன் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே குப்பை தொட்டியில் கண்டெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வண்ண வாக்காளர் அடையாள அட்டைகளால் பரபரப்பு. பழைய முறையில் அச்சிடப்பட்ட வாக்காளர் அட்டைகள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்த வேண்டிய நிலையில் தவறுதலாக கொட்டப்பட்டதாக தகவல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 5 வயது சிறுமிக்கு பள்ளி முதல்வர் பாலியல் தொல்லை என புகார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிங்கப்பெண் அதிரடி படையினர் விசாரணை.
வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுப்பெறக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பிரதமராக பதவியேற்ற பின் முதன்முறையாக ஜூலை 10ஆம் தேதி நியூசிலாந்து செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த ஏப்ரல் மாதம் இரு நாடுகளிடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் நியூசிலாந்து பயணம். அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை ஒப்புக்கொண்ட தேசிய தேர்வு முகமை. நீட் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் தலா 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு.